ஐயோ அக்கா, எனக்கு நெஞ்சு படபட படபடன்னு அடிக்குது அக்கா. என்ன நடக்க போது தெரியல. அந்த எடுபட்ட போய் வந்துட்டானோ. ஏன் அக்கா, ஒரு வேளை மேனசராக இருந்தால் என்னக்கா பண்ணுறது? எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல. மேனசராக இருந்தாலும் இருப்பாங்க, இல்லை இப்போ திருடனாக இருந்தாலும் இருப்பாங்க. யாராக இருந்தாலும் எனக்கு ஒரே பயமாக இருக்குதே. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பயந்துக்கிட்டு நிற்கிறதுல பணம் எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படியே ஓடிவிட்டானா என்னக்கா பண்ணுறது? பணமும் வாங்க கொடுக்க தேவையில்ல, ஒன்றும் கொடுக்க தேவையில்ல. கஸ்டமர் இப்படி இருக்கிறாங்களேன்னுட்டு ஓடி போயிட்டா என்னக்கா பண்ணுறது? பணத்துக்கு பணமும் போச்சு. திறந்தோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற பணமும் போயிடும். அவ்வளவுதான். நம்ம புருஷங்காரனை வந்து ஏற்றி என்னக்கா போட்டுருவானுல. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அக்கா. எனக்கு பயமாக இருக்குக்கா. இப்போ என்ன பண்ணுறது? யாயக்கா, என்னக்கா இது? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா. ஐயோ, நம்ம மாமியார் உள்ள நினச்சா அவ்வளவு தான் நம்மளை கிழிச்சு கீழே போட்டுருவாங்க. ஊட்டை என்ன மாதிரி வச்சுட்டு போனோன்ட்டு இப்படி ஆக்கி வச்சுட்டு அடின்னு கேட்பாங்களே. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. எக்கா பயமாக இருக்குக்கா. ஐயோ, நம்ம இன்னைக்கு மாட்டினோம். கூண்டோட இன்னைக்கு கைலாசம்தான் போல. எக்கா, எனக்கு வர ஒன்றும் சொல்ல முடியல எக்கா. இவ வர தேவையில்லாத நம்மளை குழப்பி விடுறதுலே இருக்கிறா பாரு. இப்போ என்னக்கா பண்ணுறது? எக்கா, பக்குன்னு கதவை திறந்தோடனே நம்ம எல்லாம் வெளியில் போய்டும். ஊட்ட பூட்டிவிட்டு என்ன சொல்கிற? யார் என்னன்னு வெளியில் போய் கேட்போமா? அப்புறம் என்னக்கா பண்ணுறது? வீட்டுக்குள்ளே பூந்துட்டானா என்ன ஆவறது சொல்லு பார்ப்போம். நீ வர வயசு புள்ளியோளுக்கு 2 புள்ளியோளுக்கும் சேர்த்து ஏதாவது வச்சிருப்ப நகை நட்டு. அதை நான் தூக்கிட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது? ஐயோ, எடுபட்ட பயலோ இதுக்குன்னே கலந்துருக்கிறானோ போல இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஐயோ, இந்த நேரம் பார்த்து எல்லாம் ஊர் உலகத்தில் இருக்கிற ஆம்பளைவெல்லாம் வேலைக்கு போகிற நேரமாச்சே இது. இத்தனை நேரம் வேலைக்கு போயிருப்பானுவோம். மணி 11 ஆகுதே, போவா மாட்டானுவோம். தெருவில் ஒரு குருவி கூட காணுமே. என்ன ஆயிருக்கும்? எனக்கு ஒன்றுமே புரியலையே. என்னாடி இது? இப்போ யாரடி கூப்பிடுறது? இந்த பக்கத்தில் இருக்கிற பொம்பளைக்கு ஒரு குரல் கொடுக்கலாம்னு பார்த்தா அவங்க புருஷன் 2 பேரும் சேர்ந்து அந்த அம்புசம் புருஷனும் சேர்ந்து டூருக்கு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. மண்டை பிச்சுக்கிட்டு போகுது எனக்கு. எக்கா, நீ கதவை திறங்கிறண்ணா என்ன ஆகுதோ ஆகட்டும், நம்ம போய் வெளில போய் பார்த்துக்குவோம். அட்டி ஆமாட்டி, பின்ன என்னட்டி ஊட்ட திறந்து உள்ளே வாங்க உட்காருங்கன்னு வடை பாயசத்தோட சோறா போட முடியும்? திருட்டு பயலுக்கு எப்படி ஏமாற்ற பார்த்தா பாரு. இவனெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது? பேங்க் மேனேஜராக இருந்தால் ஃபோன் பண்ணியிருக்க மாட்டான். நான் வெளில வந்து நிற்கிறேன் மேடம், கதவை திறங்குங்கன்னு சொல்ல மாட்டான். இவன் ஏதோ ஒரு பரதேசி பயம் இருக்கு. நம்மளை கிடச்சா இவனுக்கு இன்னைக்கு ஃபோன் பண்ணும்போதே நான் சுதாரிச்சிருக்கணும் முட்டி. நம்ம தொண பேசி அவங்ககிட்ட அட்ரஸ் வர சொல்லிவிட்டா இந்த செய்யா மாடு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டானே. ஏட்டி, உள்ளே இருந்த மாதிரியே போலீஸுக்கு எதுவும் ஃபோன் பண்ணுமா? இல்லை வெளியில் போய் என்ன யாருன்னு பார்த்துட்டு போகணும் பண்ணுமா? பார்க்காம கொள்ளாமல் ஃபோன் பண்ணாமல் நம்ம சொந்தக்கார கிந்தக்கார பயப்பிள்ளையா இருந்தால் என்ன பண்ணுறது? இல்லை என் நாத்தனார் சரிக்கோ வந்தாக்கா என்ன பண்ணி தொலைகிறது? அப்புறம் அவ்வளோ வந்ததுக்கு போலீஸில் பிடிச்சி கொடுக்க பார்த்துருச்சு அங்கே அண்ணன் பொண்டாட்டி அந்த தம்பி பொண்டாட்டின்னு என்ன இது கொண்டு போய் வைக்கிறதுக்கு. என்னடி இது பெரிய தர்ம சங்கடத்தில் மாட்டிக்கிட்டோமே. தலைவலி கோலம்னாலும் தலைவலி கோலம். யாருன்னா பிள்ளையிருந்து கேட்கணும். எவனாவது வாயை மூச்சை விட்றானா பாரு. இல்லை வந்தால் சிரிக்க இல்லாது நான் தானே சொல்கிறாள் பாரு. என்ன நமக்கு எரிச்சலை தான் கலப்புறாளுவோ எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. எனக்கு வாழ விட மாட்டாது, சாவு விட மாட்டாலும். இது செக்கால் தேர்வோ எவன் வந்திருக்கிறான்னு தெரியலையே. அடிக்கடி விடையாடுறது அந்த மாலினி மாடு தான். அவங்க வந்துட்டாளா என்னன்னு தெரியலையே. என்னதான் பண்ணுறது? உள்ளே போய் நின்றுக்கிட்டு ஒரே கடுப்பாக ஆகுது. கடுப்புன்னு ஆகுது போ. சரி வாங்கட்டி, என்னதான் ஆனா போகுது. இன்றைக்கி அவன் நம்மளை கொண்டாலும் சரி, அவனை நம்ம கொண்டாலும் சரி, அடிச்சு இன்னைக்கு கொடி ஏற்றுற மாதிரி மேலே கொடி ஏற்றிட வேண்டியதான் அன்றைக்கி அவனை. திருட கொடின்னுட்டு நல்லா கம்பியில் குத்தி இந்த பூனை பிடிக்க வராங்க பற்றியா, சுளுக்கு கம்பி. அதை வச்சு சவக்குன்னு ஒரு அழுத்தம் பக்குன்னு பூனை குத்திக்கிட்டு மாட்டிக்குது. அந்தமாரி கம்பியில் வச்சு அவனை குத்தி வச்சுட்டு தான் போலீஸ்காரனுக்கு பூனை போடணும் பார்த்துக்க. எம்மா தைரியம் வீடு தேடி வந்துக்கிறான். தேடி வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். நம்ம இழிச்சவாயி அப்படியே உட்காந்து கிடப்போம். பாவம் மட்டும் நினைக்கிறானா என்னன்னு தெரியலையே. இப்போ போய் வெளில போய் வச்சுக்காங்க. சரி எக்கா, எது செஞ்சாலும் பார்த்து செய். 4 பேர் உயிர். பழங்காட்சி போனாலும் போனால் போய் சம்பாரிச்சிக்கலாம். உயிர் போனால் திரும்ப வராது பார்த்துக்கக்கா. எடுபட்ட பையன் என்னக்கிட்ட நோண்டி வாங்க முடியும்னு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்ட அம்பருக்கு. நானும் கேன சிரிக்கி மாரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன். இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ என்னமோ போ. நினச்சாலே வேதனையாக இருக்குது எனக்கு. ஏன் தான் என் வாயை வச்சுக்கிட்டு நான் சும்மாவே இருக்க மாட்டேனோ தெரியலை. என்ன பண்ணி தொலைகிறது? இப்போ வந்து வசமாக மாட்டிக்கிட்டோமே. யாரும் இல்லை இந்த ஊர் உலகத்தில். ஏக்கா, எது ஃபோன் வச்சுருக்கிறிய? ஃபோனில் தான் யாருக்காவது ஃபோனை போட்டு கூப்பிடா ஏக்கா. என்னக்கா அவனுக்கு அந்த நேரம் இந்த அவசரத்தில் பயத்தில் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு ஃபோன் வச்சுருக்கிற. ஃபோனு போட்டு யாரையா கூப்பிடலாம் கொள்ளலாம்.
என்ன அக்கா நீ இப்படி பண்ணிக்கிட்டு திரியிற? ம் ஐயோ கடவுளே, இன்னைக்கு நம்ம மாட்டினோம். அவன் கையில் மாட்டினா சட்னி தான் இருக்கு. அவன் குரலை பார்த்தாலே தெரியுதே, கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் தொண்டைய நல்லா நச்சக்கு நச்சக்குன்னு குத்தி சாவடிக்கிற மாதிரி குரல் மெத்தனை இருக்குது. இந்திக்காரனோனாலே எனக்கு கொஞ்சம் பயம் அக்கா. அவன் எந்த நேரத்தில் என்ன வேலை பார்த்து விடுவான்னு நமக்கே தெரியாது பாரு. புருஷனுங்களுக்கும் பயந்து வாழ்ந்து குடும்பம் நடத்த வேண்டியதாக இருக்குது. ஒரு வார்த்தை ஏதோ ஒன்று பண்ணிவிட்டால் குக்கரில் வெட்டி குழம்பு வச்சிட்றானுவோம். சரி மாமியார் மாமனார்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்னா பார்த்தா அவங்களும் ஏதாவது ஒரு இடக்கு மடக்கு பண்ணோம்னா அவங்களும் நம்மளை அடித்து தூக்கு மாடி தொங்க விட்டுறாங்க. இப்படி தனியாக இருக்கிற வீட்டில் பொம்பளை தனியாக இருக்கிற இடத்துல இந்திக்காரனோ வந்து இப்படி கொலை பண்ணிட்டு போடுறானுவோம் நகை நட்டை எடுத்துக்கிட்டு. இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் ஒரு நிம்மதியே இல்லாத போச்சு. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலை. என்னமோ நம்ம வாங்கிட்டு வந்த வரோம் அப்படியாட்டுக்கு என்ன பண்ணுறது? நம்மளுக்குன்னே இப்படி இருக்க மாட்டுக்கு போ. ஆம்பளை பயலெல்லாம் பிறந்திருந்தா அங்கே இப்படின்னு எங்கிட்டாவது போய் சுற்றிக்கிட்டு கடந்துக்கிட்டு இருந்துருக்கலாம். பொம்பளையாக பிறந்து பொல்லாத சீரழிப்பு அழிகிறோம். என்ன பண்ணுறது? ஏட்டி இப்போ நீ வக்கனையாக பேசுனா உன் வாயை பிடிச்சி நல்லா வகுந்து எடுத்துருவோம் பார்த்துக்க. வகுந்து ஃபோனு பண்ணும்போதே சொல்லாதட்டி எதையும் சொல்லாதட்டின்னு இவன் வியாக்கியானம் பேசுகிறான். வியாக்கியானம் எடுபட்ட சிரிக்கி உன்னால் தாண்டி இம்மா பிரச்சனை எல்லோரும் பயந்துக்கிட்டு நிற்கிற மாரி ஆகிப்போச்சு. சொன்னால் மட்டும் கோவம் ஒத்துக்கிட்டு வருது. கோவம் அறிவு கட்ட செருக்கி நல்ல போனை போட்டு இங்கே தாங்க இருக்குது வீடு, அங்கே தாங்க இருக்குது, இந்த தெருவு தாங்கன்னு சொல்லி அவன் கரெக்டாக போனு டவரை வச்சு வந்துவிட்டானே. ஏட்டி நீ எல்லாம் என்னடி பிழைக்க தெரியாத இருந்துக்கிட்டு என்ன எதுக்கு தான் நம்ம உசுரை வாங்க வந்திருக்கிறாள தெரில அக்கா. இவ்வளோ பிடிச்சி ஃபஸ்ட்டு வகுந்து எடுக்கா. இவ்வளோ வகுந்தாலே சரிப்பட்டு வந்துடும். இது சொல்கிறதையும் சொல்லிவிட்டு பண்ணுறதையும் பண்ணிவிட்டு என்ன பேச்சு பேசிக்கி நிற்கிற அப்புறம் இப்போ பைத்தியக்காரி. இன்றைக்கி மட்டும் ஏதாவது ஆவட்டும் முட்டி அவன் போனதுக்கப்புறம் உன்னை வச்சு நொங்கு எடுத்துட மாட்டான் பைத்தியக்காரி. இவ பேச்சை கேட்டு நம்மளும் நிற்கிறான் பாரு. ஆளும் மொசர கட்டையும் எவனே தெரியாதவன்கிட்ட எப்படி அட்ரஸ்ட்டு சொல்லுவா? அட்ரஸ்ஸு ஏட்டி வந்து வர்றவன் போகிறவன் நல்லா இப்போ ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டு அட்ரஸ் எங்கே இருக்குது எவுத்த இருக்குன்னு கேட்டால் சொல்லிவிடுவேடி பைத்தியக்காரி மாடு. ஒன்றெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடி பண்ணுறது? இப்படி தான் பயந்துக்கிட்டு நிற்கணும் உன்ன மாதிரி ஆளுகளை வச்சுக்கிட்டு. நான் என்ன பண்ணிவிட்டேன்னு என்னை இப்படி கேள்வி கேட்குற பாரி அக்கா. 2 பேரும் நின்றுக்கிட்டு நல்லா நம்ம சம்பரமாக நின்றுக்கிட்டு இருக்கிறீங்களா குத்துக்கல் மாரி. நான் வேணுங்க நான் சொன்னேன். இந்த சொல்லி எப்போவே என்னை திட்டிக்கிட்டே தான் இருக்கிறா என்னைய. நானே பயத்தில் நிற்கிறேன் திருட்டு பய வந்துட்டானேன்னு. நீங்கள் என்னன்னா இப்படி என்ன கேள்வி கேட்குறீங்களே நல்லா இருக்கு. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்படி தான் புத்தி கட்டு போய் என் புருஷங்கிட்டையும் சொல்லாத சொல்லி உளராத உளறி எல்லா உதையும் வாங்கி கட்டிக்கிறேன். இப்போ இந்த திருட பைய வந்துட்டான், திருட்டு பைய. நான் என்ன பண்ணுறது? எதோ என் வாயில் தான் சூனியமாக இருக்காட்டுக்கு போ. இந்த மீனராசினாலே இப்படி தான் சிக்கி சீரழினும் இருக்கு. நமக்கு நல்லது செய்கிறோமோ செஞ்சுக்கிறோமோ இல்லையா ஊராருக்கு செஞ்சு இப்படி தான் நான் நிற்பேன் எப்போவுமே. எனக்கு தான் தேவை. என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலையே. வயசு 33 ஆகி போச்சு. நானும் பிறந்ததுலேருந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அடுத்த வருஷம் நல்ல காலம், அடுத்த வருஷம் நல்ல காலம்னு 33 வருஷம் வந்து போச்சு. இது வரைக்கும் ஒரு நல்லது நடந்த மாதிரியே தெரியலை. என்ன பண்ணுறது? ஏதோ தெரியாமல் வாயிலிருந்து உளறிவிட்டா உண்மையை மறைக்க தெரியாத. அதுக்குன்னு என்ன கழி கேட்குறா பாரு அக்கா. எல்லாரும் பார்த்துக்கிட்டு நிற்கிறீங்களா? இந்த ஆர்த்தி சொல்லி நீ பார்த்தனா நீ செஞ்சனா நாங்களாம் பொறுத்து போகல. ஏதோ தெரியாமல் சொல்லிவிட்டா அதுக்கு நீ இப்படி நாய் குலைக்கிற மாதிரி குலைக்கிறா. எக்கா கதவை திறந்து வெளில வந்து பார்த்தா யாரையும் காணும் எக்கா. ஆனால் இம்ம நேரம் கதவை தட்டுன்னு தட்டிருக்கிறாங்களே. ஏக்கா சீக்கிரம் வெளில வந்து கதவை பூட்டுங்க, சீக்கிரம் வாங்க வெளில வாங்க. எவனையும் காணும், எங்கிட்ட அது போயிருப்பான். எக்கா தோட்டத்து பக்கம் கிட பக்கம் போயிருக்கிறானோ என்னமோ, சீக்கிரம் வந்து வீட்டை பூட்டுக்கா. நல்ல வேலை வீட்டை பூட்டியாச்சு அக்கா. இது பாரு இந்த தெருவே சில்லோன்னு கிடக்குத. எந்த எடுபட்ட வந்து கதவை தட்டுனான்னு தெரியலையே. எக்கா இப்படியே வாசலில் உட்காந்துக்கிட்டு யாரோ 4 பேர் மாதிரி உட்காந்து கதை பேசுவோம். ஏன் வந்து கதவை தட்டினானா திரும்ப வருவான்ல. யாருங்க நீங்கள் என்னங்கன்னு கேட்டுக்கிட்டு
நீ நம்மளை விசாரிப்பான். நாங்கள் இந்த தெருவில் காய்கறி விற்க வந்தோம்னு சொல்லிவிடுவோம். அப்புறம் அவனுக்கு வச்சுக்கிடுவோம் கச்சேரி அக்கா. நல்லா போட்டு வெளுன்னு வெளுத்து வாங்கிடுவோம்க்கா. எம்மா திமுரு கதவை தட்டிட்டு ஒரு வேளை வீட்டுக்கு முன்னாடி போயிருக்கானோ. ஏக்கா வாரத்துக்குள்ளே சீக்கிரம் முன்னாடி உட்காருக்கா அப்படி இப்படின்னு. ஆமாம் அக்கா. லலிதா அக்கா சொல்கிறது தான் கரெக்டு. அந்த மாரி நடந்துக்குவோம். உட்காரு பட்டுன்னு உட்காரு. எட்டியா ஏன் எடுபட்டவளா புத்தி கட்டவளா வந்து உட்காரு டீ. நம்ம 2 பேரும் அம்புஜி அத்தா படியில் உட்காந்துக்குவோம். அப்போ தாண்டி யாரோ எவரோ மாதிரி தெரியும். என்ன நான் சொல்கிறது. ஆமாம் இப்போ தான் ஒழுங்காக ஒரு ஐடியா கொடுத்துக்கிற. வா அதில் போய் உட்காந்துக்குவோம். எக்கா எக்கா வேற மாதிரி பேசு, வேற பேச்ச பேசுக்கா. காய்கறியை பற்றி பேசு. சும்மா பைத்தியம் மாதிரி வாயை பொழந்துக்கிட்டு 2 பேரும் பயத்துலேயே உக்காந்துருக்காதீங்க. எங்கள் அப்பன் புதிர்க்குள்ள இல்லைன்னு பைத்தியம் உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்னத்தை பண்ணுறதுன்னு தெரியலை. இம்மா நேரம் என்னத்தோ வெட்டி கிழிக்க போகிறீங்கல்ல நினச்சேன். ஆனால் என் ஒன்றுத்துக்கு பிரயோசனம் இல்லை. நீங்கள் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு 2 பேர் ஐவளையும் சேர்த்து தான் 3 பேரும் வாயை பொழந்துக்கிட்டு நாங்கள் தான் அந்த ஆளுன்னு கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு இப்போ வேலை பார்க்குறீங்களே. அவன் பக்குன்னு வந்த உடனே பார்த்துருவான். அதுக்கு தான் நீங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க வேலை. சரி நான் சொல்கிற மாரி பேசு. காய்கறி விளைவுல பற்றி பேசு. அப்போ தான் அந்த பையன் எங்கே கிடக்குறானோ வருவான் முன்னாடி. சரி ஏட்டி சொல்லி என்னடி இந்த வீடு ஒரு வாரமாக பூட்டி கிடக்கு. காய்கறி வாங்க யாருமே வரலட்டி. இந்த தெருவே பூட்டி கிடக்க என்னன்னு தெரியலையே. எவ்வளவு நேரம் நானும் இந்த காய்கறி கூட வச்சுக்கிட்டு பெரிய இமுச கட்டையா அடிக்குது போ. யாட்டி என்னடி இது காய்கறி வாங்கிறதுக்கு எல்லாம் ஊட்ட பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க போல இருக்க. வெளியில் வரவே மாட்டேங்கிறாங்க. வியாழக்கிழமை சந்தை பட்டாலும் போட்டாங்க. அதில் போய் காய்கறியை வாங்கிட்டு வந்துடுறாளோ இருக்கு. அதுமாரி போய் வாங்கிட்டு வந்தால் நமக்கு என்ன லாபம் இருக்குது. தெருவில் சும தூக்கிக்கிட்டு சுற்றுறமே. நமக்கெல்லாம் யாரடி படி அளக்கிறது. அதானே நானும் வெங்காயம் தக்காளியை தூக்கிக்கிட்டு 2 தெரு 3 தெரு தலை சமையோட சுற்றிவிட்டேன். அப்பவும் காணும். எல்லாம் வீட்டுக்குள்ளே பார்த்துக்கிட்டு டிவி சத்தம் தான் கேட்குது. யாரும் வெளியில் வந்து ஒரு காய்கறி வாங்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது. ஆட நீங்கள் ஒரு ஆள் பாருங்க. நானும் மீனை வச்சுக்கிட்டு 2 நாளாக சுற்றுறேன். போன நேற்று மீனை பற்றிக்கு கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு இன்றைக்கும் தூக்கிக்கிட்டு வாரேன். ஒரு சிரிக்கிங்க வாங்க மாட்டேங்கிறாளுவோ. என்னத்தை பொழப்பு நடத்தணும் நம்ம வீட்டில். இவ்வளோ வாங்கினா தான் நம்ம வீட்டில் அடுப்பு எரியும். ஒன்றுத்தையும் இங்கே ஆணுமே. அக்கா நீ சொன்ன மாதிரி இந்திக்காரன் சந்திலிருந்து வரான் அக்கா. ஐயோ பயமா இருக்கத்தா எனக்கு. என்ன பண்ணுறது. எட்டி சொல்லி பாருட்டி அங்கே நிற்கிறானே. எட்டிய பயத்தை காட்டாதட்டி மூஞ்சில தைரியமாக உட்காரு. நம்ம எல்லாம் காய்கறி தானே விற்க வந்தோம். மாட்டிக்கிட்டு உட்காருட்டி. ஐயோ நெசமாலுமே சொல்லி சொன்ன மாதிரி தானே இருக்கு. என்னடி இது சொல்லி எனக்கு பயத்தை அடக்க முடியலட்டி. காலோட ஓடுதுடி. எட்டி ஒன்றும் பண்ண முடியலட்டி. எட்டி இப்போ நடுக்குதுட்டி. பையா சந்துக்குள்ளே என்ன பண்ணுறீங்க பையா? மீன் வச்சுக்கிட்டு 2 நாளாக சுற்றுறேன். மீனுக்குன்னு எதுவும் வேணுமா பையா? நம்மளுக்கு மீன் தானா? நம்ம வீடு ஒடிசாலே இருக்கு. நம்மளுக்கு எங்க இருக்கு வீடு? இங்கு வந்து இந்த வீட்டுல யாரும் இல்லையா? ஏட சக்கால்த்தி மவன என்ன மாமாவரையும் ஆளையும் பாரு. சட்டையை பற்றியா சட்டையை? ஏண்டா இவனை சும்மா விடக்கூடாதுடி. ஏட்டி ஊடி இந்த வீட்டில் இருக்கிறவங்க எங்கே இருக்கிறான எடுபட்டவ இவனுக்கு இருக்குது. இவனுக்கு ஏற்றி என்ன காப்பிட வேண்டியதான். எம்மா திமுரு திருட வந்தவனுக்கு பக்கத்தில் எவ்வளோ சூப்பராக விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான் பாத்தியா. மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்குதா திருட வந்துக்கிறோம்னு. ஏட்டி எல்லாம் ஒன்று சேர்ந்து உனக்கு குத்துக்கடி. அக்கா இருக்கா அவசரப்படாத. அவங்கிட்ட மொத்த கதையும் விசாரிச்சுக்கிட்டு தான்க்கா அவனை குத்தணும். சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருக்கான்ல. எதுவும் நம்ம ஏடா கூடமா பண்ணால் அப்போ சொல்லி வாயிலேருந்து தப்பிக்க முடியாது. சத்த கம்முன்னு இருக்கா.